தமிழக தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களின் மகனும் அஞ்சானஜர் தம்பி முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இன்று திராவிட மாடல் ஆட்சி நல்லபடியாக செஞ்சுக்கிருக்காரு. அவர் இன்னைக்கு அண்ணனை பார்க்க வந்ததுனால அவரை வரவேற்று எல்லாருமே வந்திருக்கோம். உண்மையை சொன்னா நல்லபடியா ரொம்ப நல்லா பண்றாரு, சிறப்பாக பண்றாரு. தமிழ்நாட்டிலே இவர் மாதிரி இன்னும் யாருமே பண்ணதில்லை. இந்திய அளவில் 2வது இடத்துல இருக்காரு. அண்ணனையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி. அவர் வந்து 2026 ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். திருப்பி உங்க அண்ணனை வந்து கட்சியில இருப்பதற்கான வாய்ப்புகள் தென்படுதா? 100% இருக்கு. 100% இருக்கு. ஆதரவாளர்களுக்கும் மீண்டும் ஒரு ஆமா, எல்லாருக்குமே அண்ணன் சேர்ந்தாலே போதும். எங்களுக்கு அண்ணன் சேர்ந்தாலே போதும். வாய்ப்பு வேணாம், அண்ணன் சேர்ந்தாலே எங்களுக்கு போதும். அண்ணன் சேர்ந்தா 2026 234 தொகுதியில 214 தொகுதி அடிக்கும். நம்ம தொகுதி தான். ஆனா இப்போ வந்து கடந்த சில மாசத்துக்கு முன்னாடி வந்து சிஎம் பார்த்து நீங்க வந்துட்டு ஒரு மனு கொடுத்திருந்தீங்க. நீங்க அவருடைய ஆதரவெல்லாம் சேர்ந்துட்டு அதுக்கு என்ன ரிப்ளை கொடுத்தீங்க? கண்டிப்பா அண்ணனை சேர்த்துருவாங்க. எல்லாமே ரிப்ளை இதான் ரிப்ளை. இன்னைக்கு பாத்தீங்கல்ல, இதான் ரிப்ளை. எங்களுக்கு எது வேணாம், அண்ணன் சேர்ந்தாலே போதும். ரொம்ப சந்தோஷம். தென் மாவட்டத்துல அவர் தான். நல்ல விஷயம். குடும்பமா நல்லா எல்லாரும் ஒத்துமையா இருக்கும். குடும்ப கட்சி எல்லாமே ஒண்ணுதானே. நல்ல விஷயம் தான். இந்த சந்திப்பு எதிர்பார்த்தீங்களா? எப்படி இருக்கு? மகிழ்ச்சியா இருக்கா? எல்லாருமே ஆல்ரெடி எல்லாருமே அவங்க நல்லா தான் இருக்காங்க. இது இப்போ வந்தனால இது கொஞ்சம் வெளியே எக்ஸ்போஸ் ஆகுது. நல்ல விஷயம் தான். தொண்டர்களுக்கும் நல்ல சந்தோஷமான இருந்துச்சு. பொதுக்குழு கூட நேரம் இது எங்களுக்கு ஒரு நல்ல கட்சியும் பலமா ஏற்கனவே இருக்கு, இன்னும் பலமாவும் இருக்கும். மக்கள் நல்லா இருக்கு. அரசியல் எல்லாமே அரசியல் தானே, நல்லா இருக்கும். எல்லாம் அது இறைவன் தான். அது இன்ஷா அல்லாஹ். நாங்க அரசியல்ல தான் இருக்கோம். என்ன இருக்கு, நல்லா போய்கிட்டு இருக்கு, சிறப்பா இருக்கு. இன்னும் நல்லா இருப்பாங்க. இது எங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகம் தான். தொண்டர்களுக்கு எங்களை பிரிச்சு பார்க்க வேணாம். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.